எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு சாரி ப்ளவுஸுக்கு பின்னால் கட்டுற டசில்ஸ், அதாவது குஞ்சம் தச்சு காட்ட போகிறேன். எல்லா குஞ்சங்கள் மாதிரியும் தைக்காமல் இதை கொஞ்சம் வித்தியாசமாக தைச்சிருக்கேன். என்னென்னு சொன்னால், அதே நேரம் இந்த துணி நார்மலாக வெட்ட இயலாது. சைட்டில் அப்படி என்ன சொல்கிறது, அந்த ஃபினிஷிங் வடிவாக இருக்காது. ஒரு சரியான ஃப்ளெக்சிபிளான துணி, எல்லா பக்கமும் இழுபட்டு கொண்டு இருக்கும், வெட்டவும் கஷ்டம். அதனால் நான் ஒரு ரவுண்டான ஒரு மூடி ஷேப்பில் ஒன்று எடுத்துகிட்டு எலக்ட்ரிக் கட்டரை வச்சு அந்த துணியை கட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால், ஒரு சில துணிகளை கட் பண்ணவும் மேலே எச்சை வடிவாக தைக்க இயலாது, கொஞ்சம் கஷ்டப்படணும். எவ்வளோதான் மார்க் பண்ணினாலும் அந்த மார்க்குக்கு நேராக கட் பண்ணி தைக்கிறதுன்றது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு துணி தான் இதுக்கும். இருந்தாலும் இந்த ப்ளவுஸுக்கு அந்த துணியிலேயே கொஞ்சம் வச்சா தான் வடிவாக இருக்கும். அதனால் இப்படி நான் வெட்டி எடுத்திருக்கிறேன், வட்ட வடிவில் வெட்டி இருக்கிறேன். இப்போ இந்த துணியை பாதியாக மடிச்சிட்டு பின்னால் கட்டுற நூல் ஆல்ரெடி நான் ப்ளவுஸில் தைச்சிட்டேன். அந்த நூலை எடுத்து இப்போ இந்த பாதியாக மடித்த அந்த துணியின் நடுப்பகுதியில் வச்சு தைக்கிறேன். ஒரு தையல் போட்டுட்டு திரும்ப மேலே இருந்து ஒரு மடிப்பு போட்டு அந்த நூலை தெரியாத மாதிரியே மூடி தைக்கிறேன். மூடி தைச்சிட்டு நீங்கள் விரித்து மற்ற பக்கம் திருப்பினீங்கள்னு சொன்னால் அழகான ஒரு அடுக்கடுக்காக அந்த குஞ்சம் வரும். இப்போ அந்த துண்டே ஒரு 4 மடிப்பு வச்ச மாதிரி இருக்கும், பார்க்க ஒரு நல்ல வடிவாக இருக்கும். ஒரு பக்கத்துக்கு இதை மாதிரி 4 குஞ்சம் தைக்க போகிறேன். இப்படி தைச்சதால் இந்த குஞ்சங்களை நான் ஈஸியாக தைச்சி முடிச்சிட்டேன். இது பார்த்தீங்களன்னு சொன்னால் அந்த 4 குஞ்சமும் நல்ல வடிவாக ஃப்ளெக்சிபிளாக வந்திருக்குது. எவ்வளோ வடிவாக இருக்குதுன்ட்டு நீங்களும் வேணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.